எனக்கு ஏன் துணியவே துவைக்க முடியல, இதுல உங்க துணியுமாடா? ஏன்டா விலலுக்கு என்னதான்டா பண்ணுவீங்க? மாமா நேத்து நைட்டு கட்டிருந்த லுங்கி உரி கட்டிட்டு வந்துட்டான் மாமே. அதெல்லாம் லுங்கி உருவ விட மாட்டேன் பாரு. அதான் ஜட்டி போட்டிருக்கல. ஏன்டா லுங்கி எடுத்துக்கிட்டேன்? ஓ லுங்கி என்னடா ஆச்சு? அழுக்காயிடுச்சு, அதான் எடுத்துக்கிட்டேன். இவன் கட்டா கூட பரவாயில்லடா, துவைக்காம மூலையில வாந்தி எடுத்து அப்படியே வர வரன்னு போட்டு வச்சிடறான்டா. டேய் லுங்கிலியாடா வாந்தி எடுப்ப? ஏய் இவன் வாயில வாந்தி எடுத்தா கூட பரவாயில்லடா, ஆனா இவன் கிளம்பாம விளையாண்டுட்டு இருக்கீங்க. இந்தா பரோட்டா மாமு. எப்ப குளிச்சு எப்படா கிளம்புவீங்க? மாமு அதிக சின்சியர் உடம்புக்கு ஆகாது. டியூட்டில மட்டும் சின்சியரா இருந்தா பத்தாது. ஆமா லீவ்ல ஞாயிற்றுல முக்கம் போலான்னு பிளான் போட்டோம்ல, அதை பத்தி சாருட்ட பேசினியா? எங்கடா அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டான். என்ன மாமு, 4 இடத்துக்கு போனாதான் ஒருத்தர் பேசி பழகி மனசை புரிஞ்சுக்க முடியும். இங்க பாரு மாமு, நாங்கெல்லாம் நமிதா, அசின், ஐஸ்வர்யான்னு ஆளுக்கு ஒரு ஜோடியோட ஜாலியா ஐக்கியமாயிருவோம். டேய் அதெல்லாம் வேற இருக்கா? சொல்லவே இல்ல. அடச்சி சரக்க சொன்னண்டா. இந்த பாரு மாமு, நீ தான் மொட்டை வெளில தனியா உட்காந்து மண்ணை மரத்தையும் வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கணும். இதுவே கூட மனசுக்கு பிடிச்ச ஆள் இருக்குன்னு வை, அடிக்கிற வெயிலும் தெரியாது, சுத்தி இருக்கிற ஆளும் புரியாது. இந்த லீவு தான் உனக்கு நல்ல சான்ஸ். மாமி கிட்ட பேசிப்பாரு. ப்ளீஸ் சாரு, எப்போதான் ஒரு நாள் தான் லீவ் கிடைக்கும். எவ்வளோ ஜாலியாக சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? நம்மள மாதிரி நிறைய பேர் அங்கே வருவாங்க. இந்த லீவுக்கு நீ கண்டிப்பாக அங்கே வர. நீங்க கூப்பிட்டாலே நான் வர மாட்டேன். இதுல அவள்ல வேற வரலாம், சான்ஸே இல்ல. இங்க பாரு, தள்ளி நின்று பார்த்தா எல்லாம் தப்பா தான் தெரியும். அவங்க கூட பழகி பாரு, நமக்காக உயிரையும் கொடுப்பாங்க. நம்மளும் ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கணும்ல. எதுவும் சொல்லாம நீ கண்டிப்பா வர. இப்ப நான் அவங்கள பார்த்து பேசுறதே பெரிய விஷயம். இதுல நம்ம வெளியே சுத்துறதை எங்க அப்பா எங்கயாவது பார்த்தாரு, அப்புறம் இப்ப பார்த்து பேசுற இந்த 25 நிமிஷமும் கட்டு. ஆமா, 24 வருஷம் உன்னை வாட்ச் பண்றதா உங்க அப்பாவுக்கு வேலையா? அவருக்கு கோயில்ல மணி அடிக்க நேரம் சரியா இருக்கும். என்ன அப்பாவை சொல்லவும் கோவமா? ஏதாவது காரணம் சொல்லிட்டு நீ எப்படியாவது வந்துடணும். காலைல 8 மணிக்கு உழவர் சந்தைகிட்ட வெயிட் பண்ணுவோம். நான் வர மாட்டேன். நாளைக்கு நீ வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். சான்ஸே இல்ல. நீ வருவ. மாமு புல் செட்டப்போட ஜாலி மூடுக்கு நாங்கள் வந்துட்டோம். உன் மேட்ரு தான் கிளியர் ஆகணும். வால் வந்துருவாங்கல்ல. 8 மணிக்கு வந்துடுவாங்களா? வீட்டில் ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு வரானுமா? டே ரயிலு, காதலிக்காக காத்திருந்தா மணித்துளிகளும் நிமிடமாகும், வெயிலும் குளிராகும், நண்பனும் பகைவனாவான். கரெக்டா தான் சொல்லியிருக்காரு நம்ம கவிஞர். டேய் மாமுக்கே மெசேஜா? ரொம்ப ஃபீல் பண்ணாத மாமு, வந்துட்டாங்க. டேய் சகா பைக்ல பின்னாடி சீட்டை கன்ஃபார்ம் பண்ணு. சாரி லேட் ஆயிடுதா. ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு போறேன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். 4 மணிக்கெல்லாம் வந்துடணும்னு சொல்லியிருக்காரு. வந்துடலாம்.